அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம தஸ்லீமன் கஸீரா அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே 4வது அத்தியாயத்தின் 17வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது, இன்னமத் தௌபத அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தின் சும்ம யதூபூன மின் கரீப் ஃபௌலாயிக யதூபுல்லாஹ அலைஹிம் வகான அல்லாஹு அலீமன் ஹக்கீமா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான், இன்னமத் தௌபத அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தின். நிச்சயமாக தௌபா என்பது, நிச்சயமாக பாவ மன்னிப்பு என்பது யாருடைய பாவ மன்னிப்பு? அல்லாஹ் எந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறான் என்றால், இன்னமத் தௌபத அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தின். யார் ஜஹாலத்தின் காரணமாக, யார் ஜாஹில் சொல்லுவோமே, அறியாமையின் காரணமாக தெரியாமல் யார் பாவம் செய்து விட்டாரோ, தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான், சும்ம யதூபூன மின் கரீபின். சும்ம உடனடியாக அவன் தௌபா செய்கிறான். அறியாமல் செய்த பாவத்திற்காக சும்ம யதூபூன மின் கரீபின், உடனடியாக அவசரமாக அவன் தௌபா செய்கின்றான். அல்லாஹ் சொல்கிறான் தொடர்ந்து, ஃபௌலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம். அவர்களுடைய தௌபாவைத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? இன்னமத் தௌபத, அல்லாஹ் அவருடைய தௌபாவைத்தான் ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். இதில் நமக்கு தெளிவாக அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, யார் தெரியாமல் ஒரு பாவத்தை செய்கிறாரோ, யார் அறியாத நிலையிலே உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பாவத்தை செய்கிறாரோ அவருடைய பாவத்தை மன்னிப்பான். எப்போது? சும்ம யதூபூன மின் கரீப், உடனடியாக அவசரமாக அவர் வெகு விரைவாக அவர் தௌபா செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிப்பான் என்று சொல்லி அல்லாஹ் எப்படி முடிக்கின்றான்? வக்கானல்லாஹ அலீமன் ஹக்கீமா. அல்லாஹ் மிக்க அறிந்தவன், மிக நுட்பமான ஞானம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். என்ன அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா, அவனுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும், நீ தெரிந்து பாவம் செய்தியா, தெரியாமல் பாவம் செய்தாயா, அறிந்த நிலையில் நீ பாவம் செய்தாயா, அறியாமல் பாவம் செய்தாயா, உணர்ச்சி மிகுந்து அப்படி நீ அந்த பாவத்தை செய்தாயா, அல்லது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அதை சொல்லியிருக்க அலட்சிய போக்கிலே அந்த பாவம் செய்தாயா என்பதை அலீமன் ஹக்கீமா, அல்லாஹ் மிக நுட்பமாக ஞானமுள்ளவன், அவன் அறிந்தவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்போ ஒரு மனிதன் தெரியாமல், அவன் அறியாமல், அல்லது அவனுடைய மன ஆசையினுடைய மிகுதியினால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வெறுத்த ஒரு காரியத்தை, மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் உணர்ச்சி பெருக்கினால், ஆசையினுடைய பெருக்கினால் அவன் செய்து விட்டான் என்று சொன்னால், உடனே அவன் என்ன செய்கின்றான்? அல்லாஹுவை நினைக்கின்றான். அல்லாஹுவை நினைத்து அல்லாஹுடைய தூதரை அவன் நினைவு கூர்ந்து அல்லாஹ்விடத்திலே மீண்டு அவன் என்ன செய்கிறான்? தௌபா செய்கிறான். அப்படி தௌபா செய்தவனுக்குத்தான் பாவ மன்னிப்பு இருக்கின்றது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அப்போ நம்ம இதை மனசில் பதிய வைக்கணும். யாருக்கு பாவ மன்னிப்பு என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அவனுடைய தௌபா தான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. ஏன்? அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. நான் இப்போ சொன்னது 4வது அத்தியாயத்தினுடைய சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தினுடைய 17வது வசனம்.
இதில் தெளிவாக நாம் பார்த்தோம், இன்னம தௌபத்த அலல்லாஹில் இல்லதீன யஅமலுன சூஅ ஜஹாலத்தின், யார் அறியாமல் பாவம் செய்து விட்டாரோ சும்ம யதூபூன மின் கரீபின், அவசர அவசரமாக பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தௌபாவை வழங்குகிறான். ஃபௌலாயிக்க யதூபூன அலைஹிம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வலைசத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத், தீமைகளை யார் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்களோ, தீமைகளை யார் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்களோ வலைசத்தி தௌபா அப்படின்றான் அல்லாஹ். எப்படி ஆரம்பிக்கின்றான்? வலைசத்தி தௌபா 18ஆம் வசனம், 4ஆம் அத்தியாயத்தினுடைய 17ஆம் வசனம் யாருக்குங்கிறத சொல்லிட்டு, பாவ மன்னிப்பு யாருக்கு நான் கொடுக்குறேன், ரெண்டாவது யாருக்கு நான் தரமாட்டேன்னு அல்லாஹ் சொல்கிறான். வலைசத்தி தௌபா, அவனுக்கு தௌபாவே கிடையாது. யஅமலூன ஸய்யிஆத், அவன் தொடர்ச்சியாக பாவத்தை செய்து கொண்டே இருக்கின்றான். எப்போது வரை? ஹத்தா இதா ஹதர அஹதஹுமுல் மவுத், அவனை அவனுடைய தொண்டை குழிய அந்த மரணம் அடையுமே, மலக்கு அந்த மரணத்தை அவனுக்கு எழுதக்கூடிய அந்த நேரம், அந்த உயிரை மலக்கு பறிக்கக்கூடிய நேரம் வரை அவன் தொடர்ச்சியாக என்ன செய்து கொண்டிருப்பான்? பாவங்களிலே ஈடுபட்டு கொண்டிருப்பான். அவனுடைய மரணம் அவனை நெருங்கும் வரை அவன் பாவத்திலே ஈடுபட்டு கொண்டே இருப்பான். அவன் கடைசியாக சொல்லுவான், அந்த மலக்கு நிற்பாரு, மலக்குல் மௌத் உயிரை கைப்பற்றுவதற்காக நிற்கக்கூடிய நேரத்தில் அவன் சொல்லுவான், கால இன்னி துபுத்துல் ஆன், அவன் சொல்லுவான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், அவன் சொல்லுவான், கால இன்னி துபுத்துல் ஆன், நான் உடனே அல் ஆன் அப்படின்றான், இப்போது நான் என்ன செய்கிறேன்? தௌபா செய்கிறேன் என்பான். அவனை மரணம் நெருங்கக்கூடிய நேரத்தில் அவன் சொல்வான், யா அல்லாஹ் யா ரப், என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு, நான் நின்றா பாவ மன்னிப்பு தேடுறேன் அப்படிமா. அப்போ அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்லி காட்டுகின்றான்? வலைசத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத், தொடர்ச்சியாக பாவங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு, ஹத்தா இதா ஹதர அஹதஹுமுல் மவுத் வரக்கூடிய நேரம் வரை பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து சொல்கிறான். அவர்களுக்கு என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றேன் என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான். இதில் நாங்கள் நினைக்கணும், நாங்கள் திரும்ப திரும்ப சில பாவங்களை செய்து கொண்டிருப்போம். ஆனால் நாங்கள் நினைப்போம், எங்களுக்கு மரணம் என்பது இப்போது வராது, எங்களுக்கு மரணம் இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது, எங்களுக்கு சில வேலைகள் இருக்குது, எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் படிக்க வைக்கணும், எங்களுக்கு அது இருக்குது இது இருக்குது, எனக்கு இன்னும் வயசாகலை, இப்படி பல காரணங்களுக்காக நாங்கள் மரணத்தை எப்போ நமக்கு வர இருக்குது அப்படிங்கிறதா நம்மளுடைய நினப்பு. எல்லோருடைய நினப்பும் அப்படி தான். ஆனால் நாங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலேயே எங்களை மரணம் அடைந்து விடக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நிலையில் நாங்கள் மரணிக்கக்கூடாது, பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலை. அல்லாஹ் அப்படித்தான் சொல்லி காட்டுகின்றான். அவனுக்கு தெரியாது, மரணிக்கக்கூடிய யாருக்குமே தெரியாது தான் எப்போது மரணிப்போம் என்பதை. அவன் மரணிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலும் அவனுக்கு தெரியும், எனக்கு அது பாக்கி இருக்குது, இது பாக்கி இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது. எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒன்றை பாக்கியாக வைத்துவிட்டு தான் மரணிப்பார்கள். அந்த நேரத்தில் நாங்கள் பாவம் செய்தவர்களாக இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், அந்த மனிதன் சொல்லுவான், கால இன்னி துபுத்துல் ஆன், நான் இப்போது பாவ மன்னிப்பை தேடுகிறேன் என்று மனிதன் சொல்லுவான். அப்போ தொடர்ச்சியாக நாங்கள் சில பாவங்களிலே ஈடுபட்டு கொண்டிருப்போம். எத்தனையோ ஜும்மாக்களை நாங்கள் கடந்திருப்போம், எத்தனையோ பயான் குத்துபாக்கள் அது இது எல்லாம் கேட்டிருப்போம். ஆனால் எங்களுடைய உள்ளம் மாறவில்லை என்றால், நாங்கள் தௌபாவின் பக்கம் திரும்பவில்லை என்றால், தொடர்ச்சியாக வட்டியை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பார்கள், ஆனாலும் என்னுடைய மனோ இச்சையின் காரணமாக நான் தொடர்ச்சியாக அந்த வட்டியை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறேன் என்றிருந்தால், அல்லது தொடர்ச்சியாக யாரையாவது நான் புறம் பேசிக்கொண்டே இருக்கிறேன் என்றால், என்று சொன்னால் இன்றைக்கு நாவால் நாங்கள் புறம் பேசுவது என்பது மிக எளிமையான ஒரு விஷயம். அதை எளிதாகவும் நாங்கள் கருதுகிறோம் புறம் பேசுதல் என்ற ஒரு விஷயத்தை. அதே போல் அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுப்பது, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு தொல்லை கொடுப்பது, எதனால்? நாவினால். இதுவும் ஒரு பெரிய ஒரு பாவம், அதை நாங்கள் செய்து கொண்டே இருக்கின்றோம் தொடர்ச்சியாக. அதே போல விபச்சாரம், சில பேர் எல்லாம் விபச்சாரம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைகள் விபச்சாரம் செய்கிறது, கண்கள் விபச்சாரம் செய்கிறது, உள்ளங்கள் விபச்சாரம் செய்கிறது. அப்போது கடைசியாக அந்த மர்ம உறுப்பு என்பது அதை உண்மைப்படுத்துகிறது அல்லது பொய்ப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னாங்க நபி அவர்கள். அப்போ நாங்கள் கண்களால் சில விபச்சாரங்களை செய்கிறோம், தொடர்ச்சியாக கைகளால் சில விபச்சாரங்களை செய்கிறோம். அப்போ இந்த தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எங்களை மரணம் அடைந்தால், இசையை நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், குர்ஆனும் இசையும் ஒரு உள்ளத்தில் ஒன்று சேராது. குர்ஆன் இருக்கக்கூடிய இடத்தில் இசை இருக்காது, இசை இருக்குதுன்னு சொன்னால் அங்கே குர்ஆன் இருக்காது. பாலும் விஷமும் ஒரு இடத்தில் சேராது என்பது போல
குர்ஆன் இருக்கக்கூடிய இடத்தில் இசை வந்து சேராது, ஆனால் நாங்கள் இசையை நாங்கள் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பது போல, இது போல பல பாவங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொருவருடைய நிலைக்கு ஏற்ப பாவங்கள் இருக்கும். அந்த பாவங்களை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எங்களை மரணம் வந்து அடைந்து விட்டால், இந்த வசனம் அதைத்தான் சொல்கிறது, மலக்கு வந்து அவருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் ஹத்தா இதா ஹலர அஹதஹமுல் மவுத், அவனுக்கு மரணம் வந்து அடையக்கூடிய நேரத்தில் அவன் சொல்லுவான், துபுத்துல் ஆன், நான் இப்போது இந்த நேரத்தில் நான் என்ன செய்கிறேன், தௌபா செய்கிறேன் என்று சொல்லுவான். ஆனால் அவனுடைய தௌபா வலைசத்தி தௌபா, அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறான், வலைசத்தி தௌபா, அவனுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லி அது தொடர்ந்து அல்லாஹ் சொல்லக்கூடியதான் ரொம்ப பயங்கரமான விஷயம். அல்லாஹ் தொடர்ந்து அந்த வசனத்தில் சொல்கிறான், வலல்லதீன யமூதூன வஹும் குஃபார் அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது யாருக்கெல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ஒன்று தொடர்ச்சியாக பாவம் செய்யக்கூடியவர்கள், இன்னொரு குரூப் யார் அப்படின்னா வலல்லதீன யமூதூன வஹும் குஃபார், குஃபார்களை சொல்கிறான். குஃபார்களுக்கும் இதே போன்று தொடர்ச்சியாக பாவம் செய்யக்கூடியவர்களுக்கும் ஒரே தண்டனையாக சொல்கிறான். நீங்கள் நினச்சி பாருங்களேன், காஃபிர்களோட ஒப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான் தொடர்ச்சியாக பாவம் செய்யக்கூடியவர்களை, தொடர்ச்சியாக பாவம் செய்யக்கூடியவர்களுக்கும் குஃபார்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், உலாயிக அதத்னா லஹும் அதாபன் அலீமா, அல்லாஹ் சொல்கிறான் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் வேதனையை, தண்டனையை, அதுவும் சரியான அதாபன் அலீமா, மிக கடுமையான மிக மோசமான வேதனை தரக்கூடிய துன்புறுத்தக்கூடிய தண்டனையை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அப்போ இன்றைக்கு நாங்கள் நினைச்சு பார்க்கணும், எத்தனையோ பாவங்கள், அநியாயங்கள், அட்டூழியங்கள் இஸ்லாமியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இஸ்லாமியர்களுடைய பெயர் பட்டியல் எல்லாம் வரலாற்று புத்தகங்களிலே பதியப்பட வேண்டும், வரலாற்று புத்தகங்களிலே பதியப்பட்டது ஒரு காலத்தில். ஆனால் இன்று எங்களுடைய தலைமுறையில் பல பெயர்கள், இஸ்லாமியருடைய பெயர்கள் செய்தித்தாள்களிலே பதியப்படுகிறது. செய்தித்தாள்களிலே அந்த குற்றம் இந்த குற்றம் என்பதாக இஸ்லாமியர்களுடைய பெயர்கள் என்ன செய்யப்படுகிறது என்றால் பதியப்படுகிறது. அப்போது எங்களை நோன்பு வந்து என்ன செய்யுது, வர இருக்குது. நோன்பு என்பது எங்களை மாற்றத்தான் வருகிறது. நோன்பு என்பது உடன் நாங்கள் நினைப்போம் ரமலானை நாங்கள் எதிர்கொள்ள போகிறோம், ரமலான் என்பது எங்களுடைய உடலை மாற்றும். நிறைய பேர் நிறைய வீடியோக்கள், ஸ்டேட்டஸ்கள்லாம் போடுவோம், எங்களுடைய உடல்களில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுது, சுகர் கம்மியாகுது, பாடி ஃபேட்டு குறையுது, அதே போல் அந்த நன்மை இந்த நன்மை, உடலுடைய மாற்றங்களை தான் இன்று பெரும்பாலான முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரமலானில், ரமலான் என்பது உடல் ரீதியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பது முஸ்லீம்களுடைய பெரும்பாலானவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. உண்மைதான், உடலிலும் இந்த ரமலான் மாற்றத்தை ஏற்படுத்தும். நோன்பு என்பது உடலிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் மிக முக்கியமான ஒரு மாற்றம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய மாற்றம். இந்த நோன்பு என்பது எங்களுடைய உள்ளத்தை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் மாற்ற வேண்டும். இந்த கல்பு, எங்களுடைய உள்ளங்கள் மாறாமல் நாங்கள் எந்த அமல் செய்தாலும் அந்த அமலுக்கு என்ன மதிப்பு கிடையாது, எந்த பலனும் கிடையாது, எந்த மதிப்பும் கிடையாது அந்த அமல்களுக்கு. எங்களுடைய கல்பு மாறாமல் எந்த அமல் செய்தாலும் சரி, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, எந்த அமல்களை செய்தாலும் எங்களுடைய கல்பு என்பது மாறாமல் அந்த அமல்களுக்கு எந்த பலனும் கிடையாது. ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்மணியை பற்றி கேட்கப்படுது. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ஒரு பெண்மணி இருக்கிறாள், அந்த பெண்மணி அதிகமாக தொழுகிறாள், அதிகமாக நோன்பு நோக்கிறாள், அதே போல் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிறாள், அல்லாஹ்வை திக்ரு செய்து கொண்டே இருக்கிறாள். அதை சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஆனால் அண்டை வீட்டாருக்கு அவள் என்ன செய்கிறா அப்படின்னா நோவினை செய்கிறா, நாக்குனால என்ன செய்கிறா, நோவினை செய்கிறா, இவளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நபியை ஒரு இடத்துல கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வார்த்தையில் சொன்னாங்க, ஹிய ஃபின்னார் அப்படின்னு சொன்னாங்க, அவள் நரகத்தில் இருக்கிறாள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எந்த தொழுகை தொழுதாலும் என்ன நோன்பு நோற்றாலும் அந்த நோன்பு எதுவுமே பலன் இல்லாமல் போனது. அவள் செய்த எல்லா நன்மைகளும் அளிக்கப்பட்டதா அப்படின்னா இல்லை. அது என்ன செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னால், அந்த நல்ல அமல்களை எல்லாம் எடுத்து அவள் யாரையெல்லாம் துன்புறுத்தினாலோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், பங்கு போட்டு கொடுத்துருவான். நாங்கள் நினச்சி பார்ப்போம், நாங்கள் சிலருக்கு புறம் பேசியிருப்போம், சில பேருக்கு கஷ்டங்களை கொடுத்துருப்போம், நாவினால் திட்டியிருப்போம். இந்த திட்டுதல்கள் எல்லாமே நாங்கள் நினைப்போம் எங்களுடைய தொழுகை, எங்களுடைய நோன்பு எடுத்து கொடுக்குற மாதிரி நினச்சி பார்க்குற விஷயம் இல்லை. எதை திரும்ப அல்லாஹ் கொடுப்பான், நாங்கள் சரியாக தொழுதுருப்போமே, கஷ்டப்பட்டு எந்திரிச்சு ஒரு ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதுருப்போம், ஒரு தஹஜ்ஜுடைய தொழுதுருப்போம், நல்ல இஹ்லாஸோட ஒரு சதக்காவை செஞ்சுருப்போம், அல்லாஹ்வுக்காகன்னு சொல்லி கஷ்டப்பட்டு செஞ்சுருப்போம், அல்லது கஷ்டப்பட்டு உம்ரா செஞ்சுருப்போம். இதையெல்லாம் அப்படியே தூக்கி இன்னொருத்தருக்கு கொடுத்தா நினச்சி பாருங்கள், சுப்ஹான் அல்லாஹ், எங்களால் கற்பனை செஞ்சு பார்க்க முடியாது. அதே தான் அந்த பெண்மணி கஷ்டப்பட்டு ஓதிய குர்ஆன், கஷ்டப்பட்டு தொழுத தொழுகைகள், இது அனைத்துமே அல்லாஹ் என்ன செய்கிறான், அதை அப்படியே எடுத்து அண்டை வீட்டாருக்கு கொடுத்து
இவளை ஹிய ஃபின்னார், அவளை நரகத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால் தல்கிறான். அப்போ அவளுடைய நாவினால் என்ன செய்கிறா, அவளுடைய உள்ளம் மாறலை. ஒருவருடைய கல்பு மாறினால்தான் நாவு என்ன செய்யும், மாறும். அப்போ கல்பு, அவளுடைய கல்பில் அந்த அமல்கள் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால், தௌபா என்பது அவருடைய கல்பில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் அதற்கு என்ன, எந்த பலனும் கிடையாது. கல்புகளை மாற்றத்தான் எல்லா அமல்களும். இஸ்லாமிய மார்க்கத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களுமே எங்களுடைய உள்ளத்தை மாற்றுவதற்கு தான். எங்களுடைய அமல்கள் ஜாஸ்தியாகணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. நோன்பு கூட அப்படித்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் ஒருவர் தீய பேச்சுக்களை விடவில்லையோ, யார் ஒருவர் கெட்ட விஷயங்களை செய்வதை விடவில்லையோ, அவரிடத்திலிருந்து அவருக்கும் நோன்புக்கும் என்ன, அல்லாஹ்விடத்தில் எந்த தேவையும் இல்லைன்றாங்க. நீ நோன்பு நோக்கிறது, தொழுகிறது, இதனால் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. நீ கெட்ட செயல்களையும் கெட்ட பேச்சுகளையும் விடவில்லை என்றால் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ நோன்புக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு எந்த தேவை இல்லைன்னு சொன்னால், மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் எங்களுடைய நாவினுடைய கட்டுப்பாடு, எங்களுடைய கல்பினுடைய கட்டுப்பாடு, எங்களுடைய உள்ளத்துடைய மாற்றம். எங்களுடைய உள்ளங்கள் நடுங்க வேண்டும். அல்லாஹுடைய அச்சத்தால், அல்லாஹுடைய நினைவுகளால் எங்களுடைய உள்ளங்கள் நடுங்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் சொன்னார்கள், நீங்கள் நாம் நினைப்போம் இன்றைக்கி நாவு வந்து பெரிய பிரச்சனை இல்லை, நாங்கள் அசால்ட்டாக பேசுகிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒருவர் 2 தொடைகளுக்கு மத்தியில் இருப்பதையும் 2 தாடைகளுக்கு மத்தியில் இருப்பதையும் கட்டுப்படுத்தி கொள்கிறாரோ, அவர் தனக்கு கட்டுப்படுத்தி கொள்கிறாரோ, அவருக்கு சுவனத்தை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் நற்செய்தி சொல்கிறாங்க. யார் 2 தொடைகளுக்கு மத்தியில் இருப்பதை, விபச்சாரத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வெளிப்படையாக சொல்கிறாங்க. விபச்சாரத்தை யார் அவர் கட்டுப்படுத்தி கொள்கிறாரோ அதையும் 2 தாடைகளுக்கு மத்தியிலையும் அப்படின்றாங்க. 2 தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாக்கு, யார் இந்த நாக்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மர்மஸ்தானத்தோடு ஒப்பிடுறாங்க. நீங்கள் விபச்சாரத்தை பாவம்னு நினைக்கிறீங்க, நான் விபச்சாரம்லாம் செய்யலை, நான் வந்து அந்த பெரிய ஒரு பாவத்தை நான் செய்வேனா அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதை விட அதுக்கு நிகரான ஒரு பாவம் தான் என்ன, இந்த நாவினால் நாங்கள் செய்யக்கூடிய பாவம். ரசூலுல்லாஹ் அப்படி தான் சொல்கிறாங்க. இந்த 2ஐயும் யார் கட்டுப்படுத்தி கொள்கிறார்களோ அவர்களுக்கு சுவனத்தை குறித்து நான் என்ன செய்கிறேன், நல்ல நற்செய்தியை நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. ஏன்னா இந்த உள்ளம் மாறினா தான் அந்த நாவு வந்து என்ன செய்யணும், நமக்கு கட்டுப்படும். இந்த உள்ளத்தினுடைய மாற்றத்தை பற்றி நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த நாவினால் பெரும்பாலான ஒரு நன்மைகளை நாங்கள் பெறலாம். மிகப்பெரிய நன்மைகளை வெறுமனே நல்ல உள்ளத்தினால் நாங்கள் பெறலாம். நல்ல கல்பு மாறிச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் பெறலாம். அதுக்கு ஒரு உதாரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பள்ளியில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போது ஒரு கிராமவாசி என்ன செய்கிறாருன்னா வர்றார். வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்போ ஒரு ஆள் வருவார், இந்த ஆளை நீங்கள் பாருங்கள், சுவனவாசிகளில் ஒருத்தரை பார்க்கணுன்னா, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மனுஷன் அவனில் ஒருத்தனை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ வருவார், அவரை பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. அப்போது ஒரு கிராமவாசி வர்றாரு பரட்டத்தில், அவர் வந்து ஒரு இடது கையில் செருப்பை தூக்கிட்டு அப்படியே வர்றாரு, தாடியெல்லாம் நனைஞ்சிருக்கு, உது செஞ்சு விட்டு அப்படியே வர்றாரு, சாதாரண ஒரு ஆள். அப்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இவர் சொர்க்கவாசி அப்படின்றாங்க, ஒரு அன்சாரி தோழர். அப்போ நாள் வர்றாரு, எல்லா சஹாபாக்களும் பார்க்குறாங்க. 2வது நாள் வர்றார், அப்போவும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இப்போ ஒரு ஆள் வருவார், இவரை நீங்கள் பாருங்கள், சொர்க்கவாசியில் யாராவது ஒருத்தரை நீங்கள் பார்க்கணுன்னா இவரை பாருங்கள். அதே ஆள் வர்றாரு. 3வது நாள் நபி அவங்க சொல்கிறாங்க, சொர்க்கவாசிகளில் ஒரு ஆளை நீங்கள் பார்க்கணுன்னா இவரை பாருங்கள், இப்போ வருவார். அதே 3வதும் அதே ஆள் வர்றாரு. இதை பார்த்துட்டு அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பொறுக்க முடியல. என்ன இவரை வந்து ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசி சொர்க்கவாசி சொர்க்கவாசின்னு 3 நாள் சொல்கிறாங்களே, அப்படி இவர் என்ன அமல் செய்கிறாரு அப்படிங்கிறத வந்து பார்க்கணும்னு சொல்லி அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு முடிவு செய்கிறாங்க. முடிவு செஞ்சு என்ன செஞ்சாங்கன்னா, அவருக்கு பின்னாலே போயிட்டாங்க. அவருக்கு பின்னாலேயே போய் அவர் வீட்டில் போயிட்டு கேட்குறாரு, நான் இந்த மாதிரி என் வீட்டில் என் வாப்பாவோட ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, என் வாப்பா என்ன வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி விரட்டி விட்டார், நான் உங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் தங்கிக்கிடவான்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, தங்கிக்கோங்க இன்ஷா அல்லாஹ், நீங்கள் இருக்கிற நாள் வரைக்கும், சண்டை தீர்ற வரைக்கும் தங்கிக்கோங்கன்னு சொல்லி அந்த ஆள் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அன்சாரி தோழர் இடம் கொடுக்குறார். அப்போ 3 நாள் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க அந்த வீட்டில். எந்த விதமான எக்ஸ்ட்ரா அமலையும் அவர் பார்க்கல. எப்போவும் முஸ்லீம்கள் என்ன தொழுவாங்களோ அதே போல் தொழுறாரு. அதே நோன்பு யாராச்சும் பிடிக்கிறாங்களா அதே போல் இவரும் நோன்பு பிடிக்கிறாரு. சாப்பிடக்கூடியதெல்லாம் சாதாரண சாப்பாடுகள் எல்லாமே நார்மலாக இருக்குது. எப்படி ஒரு சாதாரண முஸ்லீம் இந்த உலகத்தில் வாழ்வானோ அதே போல் வாழ்க்கை, பெருசாக எதையுமே பார்க்கல. 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாள் ஆன உடனே அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் பொறுக்கலை. அவர் சொன்னார், கூப்பிட்டு சொன்னார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு என் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, என் வாப்பாவுக்கு எனக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் வந்ததுக்கான காரணம்
நபி அவங்க உங்களை பற்றி நீங்கள் சொர்க்கவாசின்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன அமலை செய்கிறீங்கிறத பார்க்குறதுக்காகத்தான் நான் உங்களோட இந்த வீட்டில் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் எந்த அமலையும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியலை. நீங்கள் என்ன தான் செய்கிறீங்க எனக்கு சொல்லுங்கள். ஏதோ ஒன்று செய்கிறீங்க, ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கிறத எனக்கு தெரியலை, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றார். அப்போ அந்த அன்சாரி தோழர் சொன்னார், எனக்கும் தெரியவில்லை நான் என்ன அமலை அதிகமாக செய்கிறேன் என்று. ஆனால் நான் நினைக்கிறேன், நான் ஒவ்வொரு நாளும் தூங்கக்கூடிய நேரத்தில், இரவு தூங்குவதற்கு போகக்கூடிய நேரத்தில் எந்த முஸ்லிமை பற்றியும் எந்த சகோதரனை பற்றியும் கெட்ட எண்ணத்தோடு நான் தூங்கியது இல்லை அப்படின்றார். எந்த முஃமினை பற்றிய கெட்ட எண்ணத்தோடு நான் தூங்கியது கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இதுதான் ஒருவேளை இருக்குமோ என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை சொர்க்கவாசி என்று சொன்னதற்கு காரணம் இதுதான் சொன்னாங்க. இதுதான் அந்த காரணம், இது எங்களால் முடியலையே அப்படின்னாங்க. எங்களால் இது முடியலையே, யாரையாச்சும் பற்றிய ஒரு கெட்டெண்ணம் எங்களுக்கு டெய்லி வந்துக்கிட்டு தானே இருக்குது, உங்களுக்கு அது வரலையே. அப்போ உள்ளத்தினுடைய மாற்றம் தான் என்ன செய்யுது, ஒருத்தரை சொர்க்கவாசியாக என்ன செய்யுது கொண்டு போய் நிறுத்துது. ஒருத்தருடைய கெட்டெண்ணம், ஒருத்தர் மேலே நமக்கு கெட்டெண்ணம் வந்துக்கிட்டே இருக்குதா, அதை எங்களால் கட்டுப்படுத்த முடியலை அப்படின்னு சொன்னால் அந்த கல்பு என்ன செய்யலை, எங்களுக்கு மாறலை. கல்பு இன்னும் அல்லாஹுவோடு நெருக்கமாக மாறவில்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய கல்புகள் மாறுவதற்குத்தான் இந்த இஸ்லாம் என்பது எங்களுக்கு இபாதத்துகளை கற்றுத்தந்திருக்கிறது. நாங்கள் அதிகமாக அமல் செய்வதற்காக இபாதத்துகள் அல்ல. எங்களுடைய அமல்கள் அதிகரித்து கொண்டே போகிறது, ஆனால் எங்களுடைய கல்புகள் மாறவில்லை என்று சொன்னால் அது இஸ்லாத்தில் அப்படி ஒரு தேவையே கிடையாது. அப்படி அமல்கள் தான் அதிகமாக இருக்க வேண்டும் என்று இருந்தால் இஸ்லாம் என்ன சொல்லியிருக்குன்னா, துறவியாக பள்ளிவாசலில் போய் உட்காருன்னு சொல்லியிருக்கும். துறவியாக நீ பள்ளிவாசல்லையே இரு என்று சொல்லியிருக்கும். ஆனால் அல்லாஹ் விரும்புவது எதை என்று சொன்னால், குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். குறைவாக இருந்தாலும் அந்த அமல் தொடர்ச்சியாக இருக்கிறதா, அது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொன்னாங்க. அப்போ எங்களுடைய கல்புகள் என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். அதுதான் தீன், ஸாலிக தீன், அதுதான் தீன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் சொல்லித்தந்தாங்க. இன்னொரு பொழுதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு சுவனத்தினுடைய அமல்களை எனக்கு கற்றுத்தாங்க, சொர்க்கம் செல்வதற்கான அமல்களை எங்களுக்கு கற்றுத்தாருங்கள், நரகத்திற்கு போகக்கூடாது என்பதற்காக நாங்கள் என்ன செய்யக்கூடாது என்பதையும் எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நபி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு, இப்படி எல்லாவற்றையுமே சொல்லிக் கொடுக்குறாங்க. என்னவெல்லாம் அமல் இருக்கிறதோ அதையெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. திருமிதியில் வரக்கூடிய செய்தி 2616 செய்தி எடுத்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் எல்லா நல்ல அமல்களையும் சொல்லிக் கொடுப்பாங்க, பெரிய ஹதீஸ். அதையெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதனுடைய முகடு என்பது ஜிஹாத் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மேலான ஒரு நன்மை என்பது அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவது என்று சொல்லி முடிக்கிறாங்க நன்மையுடைய பட்டியலை. சொர்க்கத்திற்கு செல்லாமல் எங்களை தடுக்கக்கூடிய அந்த நரகத்தினுடைய செயல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாக்கை பிடிச்சாங்க. நாக்கை பிடிச்சி சொன்னாங்க, குஃப அலைக்க ஹாதா, இதை நீ கட்டுப்படுத்திக்கோ அப்படின்னாங்க. பெரிய பெரிய விஷயங்களை சொல்லலை. அந்த ஹராமை விட்டு விடு, இந்த ஹராமை விட்டு விடு, இதை செய்யாதே, அதை குடிக்காதே, மது அருந்தாதே, உபச்சாரம், எதுவுமே சொல்லலை நபி அவங்க. நாக்கை பிடித்து சொன்னார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நாக்கை பிடித்து சொன்னார்கள் நபி அவர்கள், குஃப அலைக்க ஹாதா, இதை கட்டுப்படுத்திக்கோ அப்படின்னாங்க. இதுதான் நரகத்துக்கான ஒரு காரியம் என்பதாக நாக்கை பிடிச்சி சொன்னாங்க. முஆத் இப்னு ஜபல் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த நாவினால் செய்யக்கூடிய விஷயங்களுக்கும் நாங்கள் கேள்வி கேட்கப்படுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. நாக்குக்குமா கேள்வி, நாங்கள் சும்மா பேசுறதுக்குமா கேள்வி அப்படின்னு கேட்குறாங்க. இதனால் நாங்கள் நரகத்துக்கு போவோமான்னு கேட்குறாங்க. இந்த நாவு செய்யக்கூடிய விஷயங்களுக்காக நாங்கள் நரகத்திற்கு போவோமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேற எதற்காக நீங்கள் போவீங்கன்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி கேட்டாங்க, வேற எதற்காக நீங்கள் நரகத்துக்கு போவீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த நாக்கினால் தான் ஒருவர் நரகத்திற்கு செல்வார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தாங்க. அப்போ இன்றைக்கு நாங்கள் நாவை எங்களால் பேண முடியவில்லை. இன்றைக்கு எங்களுடைய முஸ்லிம் உம்மத்தில் நடக்கக்கூடிய சண்டைகள், சச்சரவுகள், குடும்பத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த பெரிய பிரச்சனை, பிரிவுகள், பிளவுகள் எல்லாமே இந்த நாவினுடைய கட்டுப்பாடற்ற தன்மை. அதே போல் எங்களுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ இயக்கங்கள், அது இது சண்டை, சச்சரவுகள், பிளவுகள், அரசியலுக்காக, இயக்கங்களுக்காக எல்லாமே எதனால் ஏற்படுகிறது, வாயை விடுறது, நாக்கினால் எதையாச்சும் பேசிடுறது. இதனால் பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் இந்த உம்மத்துக்கு என்ன செய்யுது, இறங்குகிறது. அதனால் இந்த உம்மத்து என்ன செய்யுது, பிளவுபடுகிறது. சஹாபாக்களுடைய பீரியடில் இந்த நாவுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தான்.
நீங்கள் பார்ப்பீங்க, அம்மார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு போர் நடக்குது, ஜமல் யுத்தம் நம்ம படித்தோம். ஜமலுடைய யுத்தம் நடக்குது. ஜமலுடைய யுத்தத்தில் வந்து அம்மார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பக்கத்தில் இருக்காங்க, அலி ரதியல்லாஹுடைய பக்கத்தில் இருக்கிறாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இன்னொரு பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ இந்த அம்மார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலியுடைய பக்கத்தில் இருந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஒரு போர் நடக்கக்கூடிய சூழல். அம்மார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷாவை எதிர்த்து ரதியல்லாஹு அன்ஹா எதிர்த்து நிற்கிறாங்க. நிற்கக்கூடிய நேரத்தில் அம்மார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த நபி இருக்கிறாரே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரசூலுல்லாஹ் மரணிச்சிட்டாங்க அந்த ஜபல் யுத்தத்தில், அதுக்கு முன்னாலே மரணிச்சிட்டாங்க. ஜபல் யுத்தம் அதுக்கு பிறகு நடக்கு. அந்த ஜமல் யுத்தத்தில் வச்சு அம்மா ரதியல்லாஹு சொல்கிறாங்க, அந்த ஆயிஷா ரதியல்லாஹு இருக்கிறாங்களே ஆப்போசிட் டீமில், இவங்க யார் அப்படின்னா இந்த நபி இருந்தாரே முஹம்மத், இறை தூதருடைய மனைவி, இந்த உலகத்திலும் மறுமையிலும் அப்படின்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி தான் யார்? ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் இந்த உலகத்திலும் தான் மறுமையிலும் தான் அப்படின்றாங்க. எதிரியாக இருந்தாலும் கூட முஸ்லீம் சமூகத்தில் எந்த அளவுக்கு ஒற்றுமை இருந்துச்சு பாருங்களேன். அந்த சிறப்பு இருக்குதா, அதை ஏற்றுக்கொள்வாங்க. அவங்க சொர்க்கவாசி தான், ஆயிஷா ரதியல்லாஹு சொர்க்கவாசி தான். ஆனால் நாங்கள் எதற்காக எதிர்த்து போராடுகிறோம்? அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான். நீங்கள் ஆயிஷாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுறீங்களா, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுறீங்களா என்பதற்காக அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான் அப்படின்னு சொல்லி அம்மா ரதியல்லாஹு சொன்னாங்க. அப்போ ஆனாலும் எந்த விதமான ஒரு போராக இருந்தாலும் கூட முஸ்லீம் சமூகத்தில் அந்த நாவை பேணக்கூடிய ஒரு தன்மை இருந்துச்சு. நீங்கள் பார்ப்பீங்க, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. கொலை செய்யப்படுவதற்கு அந்த காலகட்டத்தில் உஸ்மான் ரதியல்லாஹுவோட எல்லா தோழர்களும் இருந்தாங்க. அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், தல்ஹா, ஜுபைர், ஹசன், ஹுசைன், எல்லா சஹாபாக்களும் இருக்கிறாங்க. அப்போது உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீடு வந்து முற்றுகையிடப்பட்டுச்சு. சரியான கூட்டம், ஃபுல்லாக சுற்றிட்டாங்க. பல நாடுகளில் இருந்து வந்து உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டை வந்து சுற்றிட்டாங்க. உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களுக்கு தப்பித்து போவதற்கு வேறு வழியே இல்லை. ஈவன் தண்ணி சப்ளை நிப்பாட்டப்படுது. உஸ்மான் வீட்டுக்கு தண்ணி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. இந்த நேரத்தில் கூட பெரும் பெரும் சஹாபாக்கள், அலி ரலியல்லாஹு போன்றவர்கள் கேட்குறாங்க, உஸ்மானே இவன் எல்லாத்தையும் முடிச்சிடவான்னு கேட்குறாங்க, எல்லாத்தையும் அழித்து முடிச்சிடவான்னு கேட்குறாங்க. சஹாபாக்களை பற்றி நமக்கு தெரியும், ரோம பாரசீகங்களை எல்லாம் கண்டவர்கள், ரோம பாரசீகர்களை எல்லாம் அடித்து தூக்கி போட்டு வந்தவர்கள் சஹாபாக்கள். அவங்க கேட்குறாங்க, இந்த ஹவாரிஜிகள் முஸ்லீம்கள் தான், ஹவாரிஜிகள் சுற்றி நிற்கிறாங்க உஸ்மானுடைய கோட்டையை, வீட்டை, எல்லாத்தையும் அழித்து முடிச்சிடவான்னு கேட்குறாங்க. இதற்கு ஆமாம் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, உஸ்மான் சொல்லியிருந்தா முடிச்சு விட்டுருப்பாங்க. ஒரு இஸ்லாமிய ஹிலாஃபத்தினுடைய அரசர், ஒரு ஹலீஃபா, அவர் சொல்கிறார், உஸ்மான் ரலி அவர்கள் என்னுடைய விஷயத்தில் நபி அவங்க சொல்லியிருக்காங்க, நான் ஷஹீதாக்கப்படுவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. எனக்காக இந்த பூமியில் ஒரு சொட்டு ரத்தம் சிந்தப்படக்கூடாது. அவங்க சொன்னாங்க, இந்த மதீனத்து பூமியில் எனக்காக முஸ்லீமனுடைய ஒரு ரத்தம் சிந்தப்படக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நாவை கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க. அவங்க நினச்சிருந்தா எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருக்கலாம். கடைசியில் எப்படி நிலைமை ஆச்சு, அபூபக்கர் ரதியல்லாஹுடைய பையன் முஹம்மது இப்னு அபூபக்கர் உஸ்மான் ரதியல்லாஹு வீட்டுக்குள்ளே புகுந்து ஏறி சாடி உள்ளே போய் தாடியை பிடிக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹுடைய தாடியை பிடிச்சி இழுக்கிறார் வெட்டுவதற்கு. உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, உன்னுடைய தந்தை உயிரோடு இருந்து இந்த காட்சியை பார்த்துருந்தா அவர் இதை செஞ்சிருப்பாரா அப்படின்னு கேட்குறாங்க. உன்னுடைய வாப்பா அபூபக்கர் இருந்தாரே, அவர் இந்த இடத்துல இருந்திருந்தா அப்படின்றாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு கேட்டு அழுறாங்க. முஹம்மது இப்னு அபூபக்கர் அழுறாரு, தாடியை விட்டார், ஓடினார், திரும்பி ஓடிட்டார். அதுக்கப்புறம் அந்த கொலைக்கு வரவே இல்லை. அதுக்கு பிறகு ஏறி அந்த ஹவாரிஜிகள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்கிறாங்க. கொலை செய்யக்கூடிய நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறான். அந்த குர்ஆனில் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, அந்த ரத்தத்தினுடைய ஒரு துளி வந்து அப்படியே குர்ஆனில் விழுது. நீங்கள் பார்ப்பீங்க, சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தினுடைய 137வது வசனத்தில் அந்த ரத்த துளி வந்து அப்படி விழுது. அந்த விழுந்த அந்த வசனம் அதில் எழுதப்பட்டிருக்கு, அல்லாஹ்வுடைய வசனம், ஃபஸயக்ஃபீகுஹுமுல்லாஹ், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வை போதுமென்று இருந்தவர்கள், அல்லாஹ் தான் எங்களுக்கு போதுமானவன் என்று இருக்கக்கூடியவர்கள் என்று வரக்கூடிய அந்த வசனத்தில் அந்த ரத்த துளி போய் விழுது. நினச்சி பாருங்க, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வார்த்தை, ஒரு நாவை யூஸ் பண்ணியிருந்தா அந்த கதை முடிஞ்சிருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உஸ்மானே, அல்லாஹ் உனக்கு ஒரு ஆடையை அணிவிப்பான், அந்த ஆடையை நீ கலட்டி விடாதே, அவர்களாக கலட்டும் வரை நீ கலட்டி விடாதே அப்படின்னாங்க. அந்த ஆடை தான் என்ன? ஹிலாஃபத் என்னும் ஆடை. அவர் கொலை செய்யப்படுவார்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிப்பு செஞ்சாங்க. அப்போ இந்த மாதிரி நாவை பேணக்கூடியவர்களாக என்ன செஞ்சாங்கன்னா முஸ்லீம்கள் இருந்தார்கள். இந்த நாவை பேணுவதினாலும்
தொடைக்கு மத்தியில் இருக்கக்கூடியவற்றை பேணுவதினாலும் தான் எங்களுக்கு என்ன செய்யுது, தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எங்களுடைய தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா, எங்களுடைய நாவுகள் கட்டுப்பட வேண்டும், எங்களுடைய கண்கள் கட்டுப்பட வேண்டும், எங்களுடைய மர்மஸ்தானங்கள் எங்களுக்கு கட்டுப்பட வேண்டும். இந்த கட்டுப்பாட்டோடு மிக சீக்கிரமாக நாங்கள் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எங்களுடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள்வான். அடுத்ததாக சில பொழுதுகளில் நாங்கள் பாவத்தை பற்றி கவலைப்படுவோம். உதாரணமாக ஷைத்தானுடைய ஒரு பண்புகளில் ஒன்றுதான் எங்களுடைய கடந்த கால பாவங்களை நினைவுபடுத்துவது. நாங்கள் கடந்த காலத்தில் பல பாவங்களை செஞ்சுருப்போம். இதையெல்லாம் ஷைத்தான் என்ன செய்வான் அப்படின்னா நினைவுபடுத்துவான். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் பாவம் செய்தவர்கள், செய்யக்கூடியவர்கள், செய்து கொண்டிருப்பவர்கள். நாங்கள் எல்லோரும் பாவிகள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவரை விட நான் உயர்ந்தவன், அவரை விட இவர் உயர்ந்தவர், இவரை விட இவர் உயர்ந்தவர், இப்படியெல்லாம் கிடையாது. அவரவருடைய சூழலுக்கு ஏற்ப, அவரவருடைய ஈமானுக்கு ஏற்ப, அவரவருடைய இல்முக்கு ஏற்ப, அவருடைய அறிவுக்கு ஏற்ப அவர்கள் பாவிகள் தான். அவரவருடைய சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப சில பேருக்கு சில சந்தர்ப்பங்கள் கிடைத்திருக்கும், அதனால் அவர்கள் பாவம் செய்திருப்பார்கள். சில பேருக்கு அந்த சந்தர்ப்பங்கள் கிடைத்திருக்காது, பாவம் செய்யாமல் இருந்திருப்பார்கள். அவருக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருந்தால் அவரும் செய்திருப்பார். இதுதான் நம்மளுடைய நிலைமை. சில பேருக்கு அறிவு இருக்கும், அதை செய்யாமல் இருந்திருப்பார். சில பேருக்கு அறிவு இருந்திருக்காது, அதனால் அவர் செய்திருப்பார். இதுதான். ஆனால் நாங்கள் யாரை விடவும் யாரும் உயர்ந்தவர்கள் கிடையாது. அதனால் நாங்கள் என்ன நினைக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் ஒரு பாவம் செய்து விட்டோமா, கடந்த கால பாவங்களை ஷைத்தான் எங்களுக்கு நினைவுபடுத்துவான். நாங்கள் நினைப்போம், ஒருவேளை மலக்கு நமக்கு ஞாபகப்படுத்துகிறாரோ, ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் பாவம் செஞ்சுட்டு இருந்தியப்பா, இப்போ நல்லவனாக இருக்கிறிய, இதெல்லாம் நினச்சிப்பாரு அப்படின்னு சொல்லி மலக்கு எங்களுக்கு அந்த ஞாபகத்தை படுத்துகிறாரோ அப்படின்னு நினைப்போம். இல்லை, ஷைத்தானுடைய தூண்டில்களில் ஒரு தூண்டில் தான் என்னன்னா கடந்த கால பாவங்களை நினைவுபடுத்துவது. கடந்த கால பாவங்கள் அப்படியே நினைவுபடுத்து ஒன்று சுவை திருப்பப்படும். அதனுடைய சுவை இருக்குது, அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. பாவத்துக்குன்னு சொல்லி ஒரு டேஸ்ட் இருக்குது. அந்த டேஸ்ட் என்ன செய்வான் அப்படின்னா ஷைத்தான் திரும்பவும் சுவைக்க வைப்பான். அந்த டேஸ்ட் இப்போ நீங்கள் உதாரணமாக ஒரு மொபைலில் ஒரு ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஒரு பாட்டு வருது. கடந்த காலத்தில் எங்கேயோ 12ஆம் வகுப்பு படிக்கிற நேரத்தில் யாரையாச்சும் லவ் பண்ணி தொலைச்சி அப்போது ஒரு பாட்டு வந்திருக்கும். அந்த பாட்டை இப்போ பார்க்க மாஷால்லா, அந்த காலத்தில் இப்படிலாம் இருந்திருந்தேன், இப்போ இப்படி மறுபடியும் அந்த பாட்டை கேட்டு மறுபடியும் அந்த படத்தை போட்டு பார்த்து இப்படி என்ன செய்வான், ஷைத்தானுடைய தூண்டில்களில் ஒரு தூண்டில் கடந்த கால பாவங்களை நினைவுபடுத்தி பார்ப்பது. அதை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒரு காலம் அனுமதிக்கக்கூடாது. மூமினுக்கு அந்த எண்ணம் வரும். எப்போ வரும்னா, நாங்கள் கடந்த கால பாவங்களை செஞ்சுருக்கிறோமே, அது மன்னிக்கப்பட்டதா இல்லையா, அப்படி ஒரு எண்ணம் வரும். எங்களுடைய மரணத்தின் போது அது எங்களை பிடிச்சிடக்கூடாதே, கபரில் கேள்வியாக கேட்டுருவானே, அந்த பயம் வருது, அந்த எண்ணம் வருது அப்படின்னு சொன்னால் உடனடியாக யா அல்லாஹ் என்னை நீ மன்னிச்சிரியா அல்லாஹ், நான் திரிந்து விட்டேன், நீ அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி அதை விட்டு ஒதுங்கிடணும். அதுக்குள்ளே போய் அதை நோண்டக்கூடாது. இரண்டாவதாக ஷைத்தான் என்ன செய்வான் அப்படின்னா, அந்த எண்ணத்தை எங்களுக்கு கொண்டு வந்து அந்த பாவத்தை எங்களை நினைக்க வச்சு என்ன நினைப்பான்னா, நான் பெரும் பாவி, நான் என்ன செய்ய பெரும் பாவியாக தான் இருக்கிறேன், நான் உலகத்துக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் முன்னால் இப்படி தான் இருந்தேன், இன்றைக்கி என்ன நடிச்சுக்கிட்டு இருக்கேன், உலகத்துக்கு நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் தாடி வச்சு என்ன பையன், தொழுது என்ன பையன், கரண்டைக்கு மேலாக ஆடை அழிந்து என்ன பையன், இப்படி நினைக்க வச்சு எங்களை மறுபடியும் அதன் பக்கம் கொண்டு போயிடுவான். நீங்கள் நிறைய பேரை பார்ப்பீங்க, சொல்லுவாங்க தாடி ஏம்பாய் வைக்கலை அப்படின்னு கேட்டால், நான் கெட்டவனாக இருக்கிறேன், நான் நல்லவனாக ஆகிட்டு என்ன செய்கிறேன், தாடி வைக்கிறேன் இப்படிம்பாங்க. என்ன காரணம், அந்த பாவங்கள் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். பொய், அப்படிலாம் கிடையாது. தாடி வைக்காதது ஒரு பாவம், முன்னால் செஞ்ச பாவம் இன்னொரு பாவம். அதனால் நாங்கள் இதையும் அதை கம்பேர் பண்ணக்கூடாது, சரியா? அப்போ அந்த கடந்த கால பாவங்களை எங்களுக்கு நினைவுபடுத்தி அல்லாஹ் எங்களை மன்னிக்க மாட்டான் என்று சொல்லி எங்களுடைய மனதை என்ன செய்வான்னா அழிக்க அவன் முற்படுத்துவான். அப்போ நாங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், குல் யா இபாதியல்லதீன அஷ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், குல் யா இபாதியல்லதி, என்னுடைய அடியார்களே. அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான், குல் யா இபாதியல்லதீன அஷ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுடைய ஆத்மாக்களுக்கு எதிராக தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களேன்னு அழைக்கிறான். குல் யா இபாதியல்லதீன அஷ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் யக்ஃபிரு, அவன் மன்னிப்பான். எப்படிப்பட்ட பாவங்களை, துனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் எப்படி வாக்கு தர்றான், எல்லா பாவங்களையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மன்னித்தே தீர்வான். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். எப்படி அல்லாஹ் முடிக்கிறான் அந்த வசனத்தில், இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் பயன்படுத்துகிற வசனம்
இன்னஹு ஹுவல் கஃபூர் அர் ரஹீம். 2 பெயர்கள் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அல் கஃபூர் அர் ரஹீம், அல்லாஹ் இரக்கமுள்ளவன் மன்னிக்க கூடியவன் அப்படின்னு பயன்படுத்துகிறான். அதனால் நாங்கள் என்றைக்குமே என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, எங்களுடைய தௌபாக்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா அப்படிங்கிறதுல எங்கள் என்ன செய்யக்கூடாது, கவலை ஏற்படக்கூடாது. அல்லாஹ் தௌபா செய்வதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். ஈவன் நீங்கள் நினைப்பீங்க அல்லாஹ் தௌபா செய்கிறத விரும்புகிறான், அல்லாஹ் தௌபா செய்யக்கூடிய நேரத்தில் ஆச்சரியப்படுறான். அல்லாஹ்வுடைய தன்மைகளில் ஒன்று அவன் மகிழ்ச்சி அடைவது. அல்லாஹ் இந்த தௌபா செய்யக்கூடிய நேரத்தில் அவன் மகிழ்ச்சி அடைவான். எந்த அளவுக்குன்னு சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் தன்னுடைய ஒட்டகத்தோடு பாலைவனத்தில் நடக்கிறார். நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த சாப்பாடு, அந்த துணிமணி, அந்த தண்ணி எல்லாமே எதில் இருக்குது, ஒட்டகத்தில் இருக்குது. ஒரு இடத்துல போய் தூக்கம் வருது, அந்த மரத்துக்கு கீழாக இருந்து தூங்குறாரு. தூங்கிட்டு முழிச்சு பார்க்குறாரு, ஒட்டகத்தை காணவில்லை. ஒட்டகத்தை காணவில்லைன்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா, அங்கேயும் இங்கேயும் வலதும் புறவும் எல்லா இடமும் ஓடி தேடுறாரு. ஒட்டகம் கிடைக்கல. ஒட்டகம் கிடைக்கல. அதில் தான் சாப்பாடு இருக்குது, உணவு இருக்குது, தண்ணி இருக்குது, எல்லாமே இருக்குது. அது இல்லை அப்படின்னு சொன்னால் மரணம் மட்டும்தான். மரணத்தை எதிர்பார்த்தவராக அந்த மனிதர் மரத்தின் கீழாக மறுபடியும் படுத்தார். எப்படி முதல்ல படுக்கும்போது ஒட்டகம் காணாமல் போச்சுதோ, அவர் நினைச்சாரு நமக்கு இனி மரணம் தான், இனி வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த மரத்தின் கீழாக அந்த மனிதர் படுத்து உறங்க ஆரம்பித்தார். முழிச்சு பார்க்குறாரு, அதே ஒட்டகம், அதே உணவு, அதே சாப்பாடு, அதே உடை, எல்லாவற்றோடு அந்த ஒட்டகம் வந்து நிற்கிறது. அதை பார்த்தவுடன் அவர் பயன்படுத்திய வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அவர் சொன்னார், அல்லாஹும்ம அன்த அப்தி வ அன ரப்புக். அவர் பயன்படுத்தின வார்த்தை அல்லாஹும்ம அன்த அப்தி, யா அல்லாஹ் நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய ரப் அப்படின்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன் அப்படி பயன்படுத்தினார் தெரியுமா? ஷித்தத்துல் ஃபரஹ் அப்படின்னாங்க. அவருடைய மகிழ்ச்சியினுடைய அந்த ஷித்தத், அது என்ன, கடுமையான மகிழ்ச்சி, மிக கடுமையான மகிழ்ச்சினால அவருடைய வாய் என்ன செஞ்சிருச்சுன்னா உளறிடுச்சு. அல்லாஹ் தான் என்னுடைய ரப், நான் உன்னை அடிமைன்னு சொல்வதற்கு பதிலாக அல்லாஹும்ம அன்த அப்தி அன ரப்புக்குன்னு சொல்லிட்டார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்லிட்டு சொல்கிறாங்க, எப்படி அந்த மனிதர் மகிழ்ச்சி அடைந்தாரோ அதை விட மேலாக ஒரு மனிதன் தௌபா செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். ஒரு மனிதன் தௌபா செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான், அதே போல் மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், உளர மாட்டான். அல்லாஹ் உளர மாட்டான். அல்லாஹ் என்ன செய்கிறான், அதே போன்று மகிழ்ச்சி அடைகிறான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அதனால் முதலாவதாக நாங்கள் பாவம் செய்து விட்டிருந்தாலும், என்ன பாவமாக இருந்தாலும் நாங்கள் கவலைப்படக்கூடாது. அதை பற்றி வேறு யாராவது அதே போல் தவறுகள் செய்திருந்தாலும் அதை பற்றி நாங்கள் பேசவும் கூடாது. பிறர் அதே போல் ஏதாவது பாவம் செய்திருந்தால் அதை பற்றி நாங்கள் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. நாங்கள் பாவம் செய்திருந்தால் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. எங்களுக்கு பெருமை வந்து விடக்கூடாது, நாங்கள் வந்து நல்லவனாயிட்டோம், பிறவர்லாம் வந்து இப்படி தான் இருக்கிறான். நபி அவங்க சொன்னாங்க, 2 மனிதர்கள் இருந்தார்கள், 2 பேர் இருந்தார்கள். ஒருத்தன் பாவி, ஒருத்தன் நல்லவன். இந்த பாவியை இந்த நல்லவன் என்ன செஞ்சுருந்தார், எப்பவும் போய் சொல்லிக்கிட்டே இருப்பார், நீங்கள் தப்பு செய்யாதீங்க, ஹராத்தை செய்யாதீங்க, ஹராத்தை செய்யாதீங்க. அவர் திரும்ப திரும்ப அதை செய்து கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் இவர் போய் சொல்கிறாரு, அல்லாவுக்காக நீங்கள் அந்த பாவத்தை விட்டுருங்க அப்படின்னாரு. அந்த பாவி என்ன செஞ்சார், அவர் சொன்னார், அல்லாஹ் என்னை பார்க்குறதுக்காக ஒன்று அனுப்பியிருக்கான் அப்படின்னு கேட்டார். இன்றைக்கி சொல்லுவாங்கல்ல, உனக்கு என்ன வேலை, என்ன பார்க்க எனக்கு தெரியும் இப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே போல் ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். அல்லாஹ் என்னை கவனிக்கவா உன்னை அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு கேட்டார். உடனே இந்த நல்ல மனிதர் இருக்காரு, நல்ல மனிதர், எந்த பாவமும் செய்யலை, அவர் என்ன செய்கிறாருன்னா திருப்பி பதில் சொன்னார், அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான். நம்ம கோபத்தில் சொல்கிறோமே, அல்லாஹ்லாம் உன்னை மன்னிக்க மாட்டான் நீ இப்படி செஞ்சுட்டே இருந்தேனா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 2 பேரும் அல்லாஹ்வின் பக்கம் போனார்கள். அல்லாஹ் சொன்னான், நான் மன்னிக்க மாட்டேன் என்று என்னுடைய தீர்ப்பில் நீ பேசுவதற்கு உனக்கு என்ன இருக்கிறது? என்னுடைய ரஹமத்தின் காரணமாக அந்த பாவியை நான் சொர்க்கத்தில் தள்ளுகிறேன், உன்னுடைய அந்த வார்த்தையின் காரணமாக உன்னை நரகத்தில் தள்ளுகிறேன்னு சொன்னார். இந்த வார்த்தை அவர் பேசியதற்கான காரணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்பு தான். அந்த கல்பில் இருந்த ஒரு சின்ன ஒரு கிபிர், பெருமை, நான் நல்லவன் என்ற ஒரு பெருமை, நான் தௌபா செய்யாமல் நான் மன்னிப்பு, அதாவது நான் நல்லது மட்டும்தான் செய்கிறேன், நான் நல்லவன் தான், அவன்லாம் கெட்டவன் என்பதாக நாங்கள் நினைத்து எங்களுடைய உள்ளத்தில் வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிபிர் என்ன செய்கிறோன்னு சொன்னால் எங்களை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும். அதே போல் இன்னொரு விஷயம், கடைசியாக நாங்கள் பாவம் செய்து விட்டோம், நிறைய பாவங்களை செய்து விட்டோம். எங்களுடைய பாவங்கள் எல்லாம் எழுதப்பட்டுருச்சு, அப்படிதானே? எங்களுடைய இடது தோள்களில் என்ன கெட்ட விஷயங்களும் வலது தோள்களில் நல்ல விஷயங்களும் எழுதப்பட்டு விட்டது. எங்களால் அதை மறக்கவும் முடியாது, அதை வந்து அழிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பற்றி எங்களிடத்தில் கேட்பான். அது எங்களுடைய கிதாபில் எழுதப்பட்டுருச்சு. எழுதப்பட்டதை அழிக்க முடியுமா? நாங்கள் செய்த பாவங்கள், நாங்கள் நிறைய பாவங்கள் இந்த வாழ்க்கையில் முழுக்க செஞ்சுருப்போமே, இதையெல்லாம் அழிக்க முடியுமா? முடியாதா? முடியுமா? சரி, அப்போ அதை அழிச்சிரும், அப்படிதானே? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான்,
இல்லா மன் தாப வ ஆமன வ அமில சாலிஹன், யார் தௌபா செய்து ஈமான் கொண்டு தௌபா செய்து வ ஆமன வ அமில சாலிஹன், யார் நல்ல அமல்களை செய்து வருகிறார்களோ ஃபவுலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனா. அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? அழிக்கிறது பற்றி அல்லாஹ் பேசவே இல்லைங்க. அல்லாஹ் சொல்கிறான், யார் தௌபா செய்து இல்லாமன் தாப வ ஆமன வ அமில சாலிஹன், யார் தௌபா செய்து நல்ல அமல்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்களோ ஃபவுலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய பாவங்களை எல்லாம் நன்மைகளாக அல்லாஹ் மாற்றுவான்னு சொல்லி. பாவங்களை அழிக்கிறது இல்லை, பாவங்கள் செய்ததையெல்லாம் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுவான். வக்கான் அல்லாஹ கஃபூர் அர் ரஹீமா. இந்த இடத்துலையும் அதே கஃபூர் அர் ரஹீமை பயன்படுத்துகிறான் அல்லாஹ். வக்கான் அல்லாஹு கஃபூர் அர் ரஹீமா, அல்லாஹ் மன்னிப்பவன் மிக்க கருணையாளவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இதில் நீங்கள் கவனிக்கணும், நாங்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான பாவம் செய்துவிட்டு போகட்டும், அதை பற்றி நாங்கள் பேசக்கூடாது. சில பொழுதுகளில் அவர்கள் செய்த தௌபா, அவர்கள் தங்களுடைய முசல்லாவிலே சிந்திய கண்ணீர், அவர்கள் இரவிலே தொழுத தொழுகைகள், அவர் கேட்ட துவாக்கள், அவர் சிந்திய கண்ணீர் தௌபா நேரத்திலே, அதுவெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அந்த பாவத்தை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. அவருடைய புத்தகத்திலே அது அழிக்கப்பட்டு நன்மைகளாக மாற்றப்பட்டு விட்டது. அதை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அவர் மறுமையில் போய் நிற்பார். அவர் மறுமையில் போய் நிற்கக்கூடிய நேரத்தில் கேட்பார், யாரப் மாஹாதா, இது என்னதுன்னு கேட்பார். இது அந்த அமல்களை எல்லாம் நான் செய்யவே இல்லை என்பார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், இதெல்லாம் நீ செய்த பாவங்கள், நீ செய்த தௌபாக்களும் நீ செய்த நல்ல அமல்களும் இந்த பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றப்பட்டு இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு நற்செய்தியை கொடுப்பான். அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ரஹமத்தில் நாங்கள் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்ப்பது எல்லாமே தௌபாவை தான். நாங்கள் பார்ப்பது ஒரு மனிதருடைய பாவத்தை. ஆனால் நீங்கள் பார்ப்பீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவர் செய்த தௌபாவை தான் பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹாமிதின்னு சொல்லி ஒரு குலத்தினுடைய ஒரு பெண்மணி ரசூல்லா இருக்கிற நேரத்தில் அந்த ஹாமிதி கோத்திரத்து பெண்மணி வர்றாங்க. ரசூல்லாட்ட வந்து சொல்கிறாங்க, யா ரசூல் அல்லா தஹிர்னி யா ரசூல் அல்லா, என்னை சுத்தப்படுத்துங்க நபியேன்றாங்க. என்ன சுத்தப்படுத்துங்கள் நபியே, தஹிர்னி, என்னை சுத்தப்படுத்துங்கன்றாங்க. அப்போ ரசூல்லா புரிஞ்சிருச்சு, என்னன்னு கேட்குறாங்க. நான் இந்த மாதிரி விபச்சாரம் செய்து விட்டேன் இறை தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை சுத்தப்படுத்துங்கள். சுத்தப்படுத்துங்கள்லாம் என்ன? தண்டனை கொடுங்க, ஹத்தை நிறைவேற்றுங்க, கல்லால் எரியப்பட்டு கொலை செய்யக்கூடிய அந்த தண்டனை நிறைவேற்றுங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய சம்பவம் அல்லாத உலகத்தின் எந்த வரலாறை திருப்பி பார்த்தாலும் ஒரு குற்றவாளி கோர்ட்டுக்கு வந்து எனக்கு இந்த தண்டனையை கொடுங்கன்னு கேட்குற சம்பவங்கள் எல்லாம் இறை தூதருடைய வரலாறுகளில் நடக்கும். வேற எந்த வரலாறுகள்லையும் போலீஸ் தான் பிடிச்சி தேடி போய் பிடிச்சிட்டு வரும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அந்த பெண்மணி வர்றா, வந்து சொல்கிறா, நான் விபச்சாரம் செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்கள். அந்த நேரத்தில் ஒரு மாதம் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு தெரியாது, பிள்ளையை பெற்றுட்டு வரலை, பிள்ளை வயிற்றில் இருக்கிற நேரத்தில் அந்த ஒரு மாதத்தில் வர்றாங்க. அவங்களுக்கு தெரியும் அந்த தலை சுற்றுதல் இது போன்ற இதெல்லாம் வச்சு அவங்க உணர்ந்து கொண்டாங்க, கரு என்பது உருவாகிவிட்டதுன்னு சொல்லி ரசூல்லா இடத்துல வர்றாங்க. அவளால் மறைச்சிருக்க முடியுமா? முடியாதா? அந்த ஒரு மாதத்துக்கு அவள் தௌபா செய்து மாறி இருக்கலாமா? முடியாதா? முடியும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி வர்றாங்க. ரசூல்லா வந்து அப்படியே திரும்புகிறாங்க, அங்கேயும் இங்கேயும் திரும்புகிறாங்க. அப்போ அவள் சொல்கிறா, இதுக்கு முன்னால் ஒரு தோழரை அனுப்பிவிட்டீங்களே, அதுக்கு முன்னால் ஒரு தோழர் இருந்தார் மாயிஸ் இப்னு மாலிக்னு சொல்லி, அவரை அனுப்பிவிட்டீங்களே, அதை மாதிரி என்ன அனுப்பிவிடலான்னு பார்க்காதீங்க, எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்க அப்படின்ற அந்த பொம்பளை. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீ வந்து குழந்தை வயிற்றில் இருக்குது, அந்த குழந்தையை பெற்று விட்டு வான்னு சொல்கிறாங்க. குழந்தையை பெறுவதற்கு ஒரு 8 மாதம் வைங்களேன். அந்த 8 மாதமும் ஒவ்வொரு காலை பொழுதிலும் அந்த பெண் வந்து அடைவாள்ல, காலை பொழுது அடையக்கூடிய நேரத்தில் அவளுக்கு வந்து தௌபா செய்ய முடிஞ்சிருக்கும், இரவில் தௌபா செய்ய முடிஞ்சிருக்கும். ரசூல்லாட்டை நீ போக வேண்டாம். சஹாபாக்கள் எல்லாம் மறந்துருப்பாங்க, இந்த சம்பவத்தை பற்றி அவங்க கணக்கே எடுக்க மாட்டாங்க. 8 மாதம் யார் நினைக்க போகிறா? அந்த பெண்மணி தௌபா செய்து இனி ரசூல்லாட்ட போக வேண்டாம், அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவான்னு சொல்லி இருந்திருக்கலாம். 8 மாதம் பிறகு குழந்தை பெற்றுக்கிட்டு வர்றா, குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு வருகிறாள். யா ரசூலல்லாஹ், நான் குழந்தையை பெற்றுவிட்டேன், எனக்கு தண்டனையை தாங்கன்னு நிற்கிறான். ரசூல்லா சொல்கிறாங்க, குழந்தை என்ன பாவம் செஞ்சுது? குழந்தைக்கு 2 வருஷம் பால் குடித்து அந்த பிள்ளை சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு பிறகு நீ கொண்டு வான்றாங்க. 2 வருஷம் நினச்சி பாருங்க, சுப்ஹானல்லாஹ். 2 வருடங்கள் அந்த பெண்மணி என்ன செய்கிறான்னா அந்த குழந்தையை வளர்க்குறா. நீங்கள் நினைப்பீங்க, நீங்கள் உங்களுக்கு குழந்தை இருந்தால் தெரியும், ஒவ்வொரு வருஷமும் அந்த குழந்தை வளரக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தை முதல்ல வந்து படுக்கும், அதுக்கு பிறகு தவழும், அதுக்கு பிறகு நிற்கும், நடக்கும். இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் ரசூல்லா என்ன நாடுறாங்கன்னா, அந்த பெண்மணி தௌபா செய்து விட்டு வீட்டிலே இருந்துருவாளே,
இந்த குழந்தையை பார்த்து அவளுக்கு அந்த ஒரு பாசத்தின் காரணமாக வீட்டில் இருந்துருவாளே, தௌபா செய்திருவாளே, திருப்பி வரமாட்டான்னு சொல்லி ரசூல்லா திரும்ப திரும்ப அனுப்புகிறாங்க. அந்த பெண்மணி 2 வருஷமாக இருந்து 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 மறுபடியும் குழந்தைக்கு கையில் ஒரு ரொட்டியை கொடுத்து அந்த குழந்தை சாப்பிடுகிறது என்பதை நபி அவர்களுக்கு காட்டி கொண்டு வந்து நிற்கிறான். என் பிள்ளை சாப்பிடுது யார் ரசூலல்லா, எனக்கு தண்டனையை கொடுங்க அப்படின்னு சொல்லி. ரசூல்லாவுக்கு அதுக்கு மேலாக எந்த விதமான விஷயமும் செய்ய முடியலை. ரசூல்லா சொல்கிறாங்க, அந்த குழந்தையை ஒரு அன்சாரிட்ட சொல்கிறாங்க, இந்த குழந்தையை நீங்கள் என்ன செய்யுங்க, தத்தெடுத்துக்கோங்க, நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் வளருங்க அப்படின்னு சொல்லி காப்பாளராக எடுக்கிறாங்க. எடுத்து விட்டு அந்த பெண்மணிக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. குழி தோண்டப்படுகிற அந்த பெண்மணி நிற்க வைக்கப்படுகிறார். கல் எறியப்படுகிறது. ஒவ்வொருத்தராக கல் எறிகிறாங்க. இதில் கல் எறியக்கூடிய நேரத்தில் அந்த பெண்மணிக்கு சரியான அடி விழுது கல். அப்போ ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கல்லை எறிகிறாங்க, வேகமாக எறிகிறாங்க. அந்த பெண்மணியினுடைய தலையில் பட்டு அந்த ரத்த துளி அப்படியே மறுபடியும் ஹாலிதுடைய சட்டையில் விழுது. சட்டையில் விழுந்த உடனே ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சீ அப்படின்னாங்க. ஹாலித் அந்த ரத்தம் பட்டவுடனே சீ அப்படின்னாங்க, ஏன்னா விபச்சாரி அப்படின்னு சொல்லி அந்த சீ அப்படின்னாங்க. ரசூல்லா சொல்கிறாங்க, மஹ்லன் யா ஹாலித், பொறுமையாக நடந்து கொள்ளுங்க ஹாலிதே. ரசூல்லா சொன்னாங்க, பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள் ஹாலிதே, இந்த பெண்மணி செய்த தௌபாவை மதீனாவில் இருக்கக்கூடிய 70 பேருக்கு பங்கு வைத்து கொடுத்தாலும் மிஞ்சும்னு சொன்னாங்க. இந்த பெண் செய்த தௌபாவை மதீனாவில் இருக்கக்கூடிய 70 பேருக்கு, 70 பேரும் செய்யக்கூடிய பாவங்களுக்கு நீங்கள் தௌபாவை பிரித்து கொடுத்தாலும் இன்னும் மிஞ்சும் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு தௌபாவை அந்த பெண்மணி செய்திருந்தால் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீங்கள் தெரியும், மாயிஸ் இப்னு மாலிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாயிஸ் இப்னு மாலிக் இதே போல தான் ஒரு நபித்தோழர் வந்தார் ரசூல்லா இடத்துல, யார் ரசூல்லா எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்க, நான் விபச்சாரம் செய்து விட்டேன். இப்போ அவர் ரசூல்லா கேட்டாங்க, ரசூல்லா முகத்தை திருப்பினாங்க, அங்கேயும் இங்கேயுமா திருப்பினாங்க, போங்க போங்க அப்படின்றாங்க, போங்க அப்படின்னு. அவர் போகலை, திரும்ப திரும்ப வர்றாரு. ரசூல்லா சொன்னாங்க, குடிச்சிருக்காரான்னு பாருங்க, அனுப்புகிறாங்க, இவர் போகட்டும் அப்படின்னு சொல்லி. குடிச்சிருக்காரான்னு பாருங்க. சஹாபாக்கள் போய் பார்த்துட்டு சொல்கிறாங்க, இவர் குடிக்கலை, சாராயம் எதுவும் குடிக்கலை, இவர் பைத்தியமானு பாருங்க அப்படின்றாங்க. அவங்க போய் பார்க்குறாங்க, பைத்தியம் இல்லை, நல்ல நிலையில தான் இருக்கிறாரு. ரசூல்லா சொன்னாங்க, சரி வேற வழி இல்லை, அவருக்கு அதை நிறைவேற்றுங்க, அவருக்கு கல்லெறியக்கூடிய தண்டனையை கொடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் அவருக்கு குழி தோண்டப்படலை, அவரை நிப்பாட்டி வச்சு தான் கல் எறிகிறாங்க. அந்த நேரத்தில் கல் எறிகிறாங்க, அவர் என்ன செய்கிறாருன்னா ஓடுறார். நீங்கள் நினைப்பீங்க சில பொழுதுகளில் என்ன வந்தார், கல் எறியக்கூடிய நேரத்தில் ஓடுறாரு, அந்த வழி அவருக்கு தான் தெரியும். கல் எறியக்கூடிய நேரத்தில் சாகக்கூடிய அளவுக்கு கல் எறிய போடக்கூடிய தண்டனை. அப்போ அந்த நேரத்தில் அவர் ஓடுறார், வலி தாங்க முடியாமல் ஓடுறார். அப்போது கடைசியில் அந்த உடம்பு கொண்டு வரப்படுது, கல்லெறியப்பட்டு அந்த ஜனாசா கொண்டு வரப்படுது, வைக்கப்படுறார். அப்போ சஹாபாக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, ரசூல்லா இருக்கிறாங்க. ரசூல்லாட்ட ஒரு சஹாபி சொன்னார், யா ரசூல்லா, நாங்கள் கல்லெறிய ஆரம்பித்தோம், அவர் ஓட ஆரம்பித்தார். ஓட ஆரம்பித்தவுடன் நான் தான் என்ன செஞ்சேன் அப்படின்னா அவரை பிடிச்சேன் அப்படின்னார். ரசூல்லா சொன்னாங்க, ஓடியவரை ஓட விட்டிருக்க கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. அதே போல் இன்னொருத்தர் சொன்னார், யா ரசூலல்லா, அவர் ஓடினார், நான் தான் என்னுடைய துணியினால் என்ன செஞ்சேன், அவரை பிடிச்சேன் அப்படின்னாங்க. ரசூல்லா சொன்னாங்க, நீங்கள் பிடிச்சிங்கல்ல, அவரை மறைத்து இருக்கக்கூடாதா, அவரை மறைத்து காப்பாற்றி இருக்கக்கூடாதா, அவரை விட்டு இருக்கக்கூடாதா, அவர் அங்கே எங்கேயாச்சும் போய் தௌபா செஞ்சு அவர் உயிர் வாழ்ந்திருப்பாரே என்று சொன்னாங்க. அது அவருக்கும் ரசூல்லா அதே தான் சொன்னாங்க, அவருடைய தௌபாவை மதீனாவிற்கு பங்கு வைத்து கொடுத்தாலும் அது மிஞ்சும் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இந்த தௌபாக்கள் எல்லாம் நாங்கள் இதே போன்ற தௌபாக்களை கேட்க வேண்டுமா என்று கேட்டால் சஹாபாக்களுடைய ஈமான் அப்படி இருந்தது. அந்த அளவுக்கு தௌபா நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் எப்படி தௌபா கேட்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள், செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள், இதையெல்லாம் விட்டு எங்களுடைய நாவு, எங்களுடைய கல்புகள் மாறி, எங்களுடைய உறுப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய உறுப்புகளாக மாறி, நாங்கள் இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், இதன் பக்கமே நான் தலை வைத்து படுக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், விபச்சாரம் என்று சொன்னால் விபச்சாரத்தினுடைய அசர், அந்த அடிச்சுவடை கூட நெருங்காதீர்கள் சொல்கிறான். அதனால் எதுவெல்லாம் அடிச்சுவடுகளாக இருக்கிறதோ, எதுவெல்லாம் எங்களுக்கு பாவத்தின் பக்கம் அழைத்து செல்கிறதோ, அதிலெல்லாம் நாங்கள் கால் வைக்காமல் இருக்க வேண்டும். கால் வைக்காமல் இருந்து எங்களுடைய கல்புகள் மாறக்கூடிய நேரத்தில் நாங்கள் செய்யக்கூடிய தௌபாக்கள், கல்புகள் மாறி எங்களுடைய உள்ளங்கள் மாறி நாங்கள் செய்யக்கூடிய தௌபாக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். நாங்கள் அப்படி தௌபா செய்யக்கூடிய நேரத்தில், அதற்கு பிறகு நல்ல அமல்களை தொடர்ந்து செய்யக்கூடிய நேரத்தில் எங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மைகளாக மாற்றி தருவான். அதில் மிக முக்கியமான ஒரு துவா தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இது என்னன்னா, அஃபு என்பது அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒரு பெயர். இந்த பெயருடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அஃபு என்பது அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால், அதை அழித்து அந்த தடமே இல்லாமலாக்கி அதை மறந்து விடுவான். அதை நாங்கள் செய்த பாவங்களை அழித்து அதை இல்லாமலே ஆக்கி விடுவான். அதுதான் அஃபு என்பது. மன்னிப்பது மட்டுமல்ல, அந்த பாவத்தை இல்லாமல் ஆக்கக்கூடிய தன்மை அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அதனால் அந்த பெயரை பயன்படுத்தி, யா அல்லாஹ்
உன்னுடைய அஃபு என்ற அந்த பெயரை கொண்டு என்னுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு. அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் ஃபஅஃபு அன்னி. ரமலானில் மட்டும் கேட்கக்கூடிய துவா அல்ல, தினமும் இரவு நேரத்திலும் காலை பொழுதிலும் மாலை பொழுதிலும் நாங்கள் இந்த துவாவை அதிகமாக செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க போதுமானவனாக இருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே போன்ற ஒரு நல்ல வாழ்க்கையை எங்களுக்கு தர வேண்டும். கடந்த கால பாவங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்தருள வேண்டும். நாங்கள் இனியும் பெரும் பாவங்களை செய்யக்கூடாத நல்ல மக்களாக எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.